Hi, hello, welcome to Kriti's Teacher Script. இந்த வீடியோவில் B.Ed செகண்ட் செமஸ்டர் சைல்ட் ரைட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் பேப்பர்லேருந்து யூனிட் 3 பார்க்குறோம். யூனிட் 3 வந்து ஜென்ரலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ரைட்ஸ், அதனுடைய லாஸ் என்ன இருக்குது, பாலிசிஸ் என்ன இருக்குது, என்ன இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, இதெல்லாம் காமனாக சொல்லக்கூடியதான் யூனிட் 3ல் இருக்குது. அந்த யூனிட் 3லேருந்து இன்றைக்கி நம்ம ஒரு 3 டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது Juvenile Delinquency, Juvenile Justice Act, Right to Education Act. இந்த பர்டிகுலர் 3 டாபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இங்கே கொடுத்துருக்கிற ஒரு 13 டாபிக்ஸ் வந்து இந்த யூனிட்டில் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஜுவெனல் டெலின்குவன்சி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெலின்குவன்சினா என்னென்னா, ஒரு அடல்ட் வந்து ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்ட் பண்ணும்போது அதை வந்து கிரிமினல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, ஒரு செய்யக்கூடாத ஒரு தவறை செய்துட்டாங்க, ஒரு அடல்ட் 19 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு கிரிமினல்னு சொல்லுவோம். அதே ஒரு தப்பை வந்துட்டு 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய சில்ட்ரனோ அடலசென்ட்டோ பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து டெலிக்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜுவெனல் டெலிக்வென்சி, அதுதான் வந்துட்டு ஜுவெனல் டெலிக்வென்சி, சிறார் செய்யும் தவறுகள், அதுதான் வந்துட்டு ஜுவெனல் டெலிக்வென்சி அப்படின்னு சொல்கிறோம். இது அடல்ட் பண்ணும்போது அது லீகலாக பனிஷபிள் அஃபென்ஸாக மாறுது. அதை சில்ட்ரன் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காசஸ் ஆஃப் டெலின்குவன்சி, இது வந்து ஏன் இந்த குழந்தைங்க பண்ணுறாங்க, 18 இயர்ஸ்க்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களா, தெரியாமல் பண்ணுறாங்களா, என்ன ரீசன்னால இது வந்து நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மெயினாக 4 ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, ஆஸ் யூஷுவல் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு இதோட டீட்டெயில் நோட்ஸ் வந்து பிடிஎஃப்ல இருக்கும், லிங்க்கில் நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன மெயின் ஃபேக்டர்ஸ்னால் ஃபேமிலியல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், ஸ்கூல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ் அண்ட் பர்சனல் ஃபேக்டர்ஸ். இந்த 4 ரீசன்னால தான் இந்த தவறுகள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி அப்படின்னா என்னவா இருக்கும், ஃபேமிலியில் மெயினாக பாவர்ட்டி, வறுமை காரணமாக அவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிடைச்ச இடத்துல கிடைச்ச நட்பு கூட அந்த மாதிரி சேர்ந்து போகிறது, ஆர் அவங்களுடைய ஹோம் கண்டிஷன்ஸ், ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், டைவர்ஸ்டு பேரண்ட்டாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லைனா குழந்தைங்க அன்வான்ட் சில்ட்ரன்னு சொல்லி இந்த குழந்தைங்களை தூக்கி போட்டு போகிற குழந்தைங்களா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஏதாவது என்ன சொல்கிறது, ஒரு டிசிப்ளினாக குழந்தை வளர்க்குறேன்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப வந்து அவங்கள அடக்கு முறையில் அடக்கி வைக்கிறது, இல்லை ஓவர் ப்ரொடெக்ஷன் பேரண்ட்ஸ் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது, இல்லை வீட்டில் ஒரு நல்ல ரோல் மாடல் இல்லாமல் போகிறது, இல்லை செக்யூரிட்டி இல்லை, ஆப்சன்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, இந்த மாதிரியான நிறைய ஃபேமிலி ரீசன்ஸ்னால குழந்தைங்க வந்து கைவிடப்பட்ட குழந்தைங்களா ஆகிடுறாங்க, இல்லைன்னா தவறான பாதைக்கு செல்லக்கூடிய குழந்தைங்களா மாறிடுறாங்க. அதெல்லாம் தான் இந்த ஜுவெனல் டெலிக்வென்சிக்கு ஒரு மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வித் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ், கூடா நட்பு, குழந்தைங்க வந்து சேரக்கூடாத இடங்களில் நட்பு வைத்துக் கொள்றதுனால இந்த பிரச்சனைகள் வருது. அது இல்லை அப்படின்னா பேட் ரெக்ரியேஷனல் மீடியாஸ், அதாவது இந்த எல்லோ ஜர்னல்ஸ் பார்க்குறது, ப்ளூ ஃபிலிம்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி வேண்டாத விஷயங்கள் வந்துட்டு யூடியூப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மீடியாலேயோ ஏதோ ஒரு இடங்களில் வந்துட்டு இந்த மாதிரி பார்க்குறது, ஆர் ஃபேமிலிஸ் த்ரோன் டு ஸ்ட்ரீட்ஸ் டியூ டு ரியாட்ஸ், வார்ஸ் எட்ஸெட்ரா. அதாவது ஒரு போர்னால, இல்லை கலவரங்கள்னால, இல்லை வேறு ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால குழந்தைங்கள் வந்து ஃபேமிலியை லாஸ் பண்ணிடுறாங்க, பேரண்ட்டை லாஸ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரியான குழந்தைகள் தவறானவர்கள் கையில் கிடைக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்துட்டு என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸாக பார்க்கப்படுது இந்த ஜுவெனல் டெலிக்வென்சிக்காக. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ். ஸ்கூல் ரிலேட்டட்னா என்ன ஆகும், அங்கே டீச்சரோடைய சரியான கண்காணிப்பு இல்லாமல் இருக்கும், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்டர் அண்ட் டிசிப்ளின் இந்த ஸ்கூல், இல்லை ஹராஸ்மெண்ட் பை த டீச்சர்ஸ், இல்லை ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்களோட கெப்பாசிட்டிக்கு மீறி ஓவராக பண்ண வைக்கிறது, அதனால் அவங்க வந்து ஸ்கூலை விட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால வந்துட்டு அவங்களோட மென்டலாக அவங்க அஃபெக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி தவறான கைகளில் வந்துட்டு அவங்க சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் ஃபேக்டர்ஸுங்கும் போது வீட்டில் வந்து ஜெண்டர் பேஸ்டாக குழந்தைங்களா இருப்பாங்க, மேல் ஃபீமேல், மேலுக்கு வந்து சில சமயம் ஃப்ரீடம் ஓவராக கொடுப்பாங்க, இல்லை பொம்பளை பிள்ளைங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது, அந்த ஃப்ரீடம் யூஸ் பண்ண தெரியாமல் தவறான கைகளில் போகிறது, இல்லைன்னா அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி, அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக அவங்க வந்து போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த ஃபேக்டர்ஸ்னால குழந்தைங்க வந்து ஈஸியாக அந்த ஜுவெனல் டெலிக்வென்சி கிரிமினல்ஸ் அந்த மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரீஃபார்மிங் த டெலிக்வென்ட்ஸ், எப்படி ரீஃபார்ம் பண்ணலாம், இந்த குழந்தைங்களை என்ன பண்ணி அவங்கள வந்துட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவெனல் டெலிக்வென்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் கிரிமினல்ஸ் அண்ட் சென்ட் டு ரிமாண்ட் ஹோம்ஸ் ஆர் பாஸ்டல் ஸ்கூல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிவ் ரீ எஜுகேஷன்ஸ் த்ரூ தெரப்பியூட்டிக் மெத்தட்ஸ். அதாவது இந்த ஜுவெனல் டெலிக்வென்ட்னு சொல்லக்கூடியவங்களை வந்துட்டு
மெயினாக அந்த அடல்ட் கிரிமினல்ஸ் கிட்டேருந்து ஃபஸ்ட்டு பிரிச்சுருவாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வந்துட்டு வைக்க மாட்டாங்க, ஒரு ஜெயிலில் போட மாட்டாங்க. இந்த குழந்தைங்களை வந்துட்டு ரிமாண்ட் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறார் சீர்திருத்த பள்ளி அந்த மாதிரி இடங்களுக்கு அனுப்புவாங்க, ஆர் பிராஸ்டல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா ரீஎஜுகேஷன் கொடுக்கறதுக்காக தெரப்பியூட்டிக் மெத்தட்ஸ் மூலிமா ரீஎஜுகேஷன்ஸ் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான தெரப்பியூட்டிக் மெத்தட்ஸ் அங்கே கொடுக்குறாங்க? ஸ்கில் ட்ரைனிங்ஸ், ட்ராமாட்டிக், சோஷியல் ஒர்க்ஸ், அப்ரிஷியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்கள பாராட்டுதல், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வொகேஷனல் ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறது, அதாவது அந்த இடத்த விட்டு வெளில வரும்போது அவங்களால இந்த சொசைட்டியில் சர்வை பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸை கொடுக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஆஃப்டர் ரிஃபார்மேஷன் தீஸ் யூத் ஷுட் பி ப்ரொவைடட் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு லிவ் இன் ஹெல்த்தி கன்ஜீனியல் என்விரான்மெண்ட், நாட் ஃபாலோயிங் பேக் டு தி ஓல்டு என்விரான்மெண்ட். அதாவது முக்கியமாக என்ன நடக்குதுன்னா, உள்ளே இருக்கும்போது அவங்க வந்து ரிஃபார்ம் பண்ணி ரீஎஜுகேஷன் கிடச்சி நல்ல ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியாக இருப்பாங்க. பட் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் இந்த சொசைட்டியில் ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். திரும்பவும் போயிட்டு அவங்க அந்த பழைய கைகளில் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிடாத வகையில் ஹெல்தி என்விரான்மெண்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இங்கே பார்க்கப்படுது. இன் திஸ் ரெக்கார்ட் த மூமெண்ட்ஸ் லைக் பாய்ஸ் டவுன் ஹெல்ப் அ லாட் இன் ரீஹேபிலிட்டேட்டிங் த ரிஃபார்ம்ட் யூத்ஸ். இப்போ நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது, நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு. அதில் முக்கியமாக பாய்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூமெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு ரீஹேபிலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன் ஆஃப் டெலின்குவன்சி. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்? இது அந்த குழந்தைங்க வந்து தப்பு பண்ணாமல் எப்படி பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் தான். இந்த புவர் பீப்புளுக்கு வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்கிறது மூலிமா ப்ராப்பர் எஜுகேஷன் கிடைக்கும், ஸ்டேஷ்னரிஸ், அவங்க புக் ரைட்டிங் ரீடிங் மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், யூனிஃபார்ம்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கிடைக்கப்பெறும்போது அவங்க பணத்தை தேடியோ இல்லை பணத்துக்காகவோ மற்ற இடங்களில் மற்றவங்க கையில் வந்து போக மாட்டாங்க. ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஃபஸ்ட்டு வேணும். நெக்ஸ்ட்டு ஜாய்ஃபுல் ஸ்கூல் லைஃப். ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப ப்ரெஷரைஸ்டு ஸ்கூல் லைஃபாக இல்லாமல், விட்டால் போதும் நாங்கள் தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு லைஃபாக இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோடு அவங்க அதை வந்து படிக்கணும். எந்தெந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான எபிலிட்டி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு ஸ்கூல் லைஃப் அமையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷன், ரெகக்னைஸ் தட் ஈச் ஸ்டூடெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட், டெய்லர் எஜுகேஷன் டு தேர் எபிலிட்டிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது ஒரு குழந்தையும் ஒரு மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரியான எஜுகேஷன் வந்து நம்ம கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யூத் கிளப்ஸ். சிவிக் பாடி ஷுட் கிரியேட் கிளப்ஸ் ஃபார் யூத் பீப்புள் டு ஸ்பெண்ட் தேர் ஃப்ரீ டைம் கன்ஸ்ட்ரக்டிவ்லி. அவங்களுடைய லீஷர் டைமை ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய யூத் கிளப்ஸ் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்சிசி, என்எஸ்எஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் ட்ரைனிங் இந்த மாதிரியான டிசிப்ளின்டு ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்கூலில் வந்து கொண்டு வரணும். Next, faith and security. Believing in God can offer psychological comfort during stress and challenges. கடவுள் நம்பிக்கை and parent education. Young parents need guidance on raising healthy families. இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் அவேர்னஸ் கொடுத்தா பத்தாது, பேரண்ட் எஜுகேஷன் வேணும். குழந்தைங்களை எப்படி கொண்டு வரணும், ஓவர் ப்ரொடெக்டிவ் சைல்டாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் டிசிப்ளினைஸ்டு பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற சைல்டாகவும் இருக்கக்கூடாது, எங்கே வந்து குழந்தைங்களை விட்டு பிடிக்கணும், எங்கே வந்து கண்டிக்கணும், இது மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுட்டு ஒரு குழந்தைய வந்து ரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்டுக்கும் வந்துட்டு கைடன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து ஜுவினல் டெலின்குவன்சி. நெக்ஸ்ட்டு வந்து ஜுவினல் ஜஸ்டிஸ், அதாவது கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. The act aims to strengthen and amend laws related to children who are either in conflict with the law or in need of care and protection. இந்த லா வந்து மெயினாக யாருக்காக எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விதமாக, அதாவது எந்த குழந்தைங்க வந்து லா எகென்ஸ்டாக இருந்து அதோட கான்ஃப்ளிக்டில் இருந்து ஒரு அந்த ஜுவினல் டெலிக்வென்சி சொல்லக்கூடிய ஒரு அஃபென்சிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த குழந்தைங்களுக்காகவும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த லா இருக்குது. அண்ட் த சைல்டு ஹூ நீட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன், கைவிடப்பட்ட குழந்தைகள், அந்த மாதிரி கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படக்கூடிய குழந்தைங்கள்னு இருப்பாங்க, அபேண்டன்ட் சைல்டு, அந்த மாதிரியான குழந்தைங்களுக்காகவும் இந்த லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ஜுவினல் ஜஸ்டிஸ், கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஆக்ட் 2015. It emphasizes rehabilitation, development, social reintegration of child well-being. ஒரு சைல்டோட வெல்பீயிங்க்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணக்கூடிய வகையில் இந்த லா வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட், ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆக்ட். என்னெல்லாம் இந்த லாவில் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரைசேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளீட்டாக வந்துட்டு குழந்தைங்கள செப்பரேட் பண்ணுறாங்க. யாரை செப்பரேட் பண்ணுறாங்க, எந்த குழந்தைங்களுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் வேணுமோ அந்த குழந்தைங்களையும், அப்புறமா எந்த குழந்தைங்க லாவோட ஒரு கான்ஃப்ளிக்டில் ஒரு இதில் பிரேக்கேஜில் இருக்காங்க, லா அகெயின்ஸ்ட் லா போகிறாங்களோ அந்த குழந்தைங்களையும், அதாவது தப்பு பண்ணக்கூடிய குழந்தைங்க, தப்பு பண்ணின குழந்தைங்களையும், அதுக்கப்புறமா வந்து எந்த குழந்தைங்களுக்கு கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனுமோ அந்த குழந்தைங்களை ரெண்டு பேரையும் கேட்டகரைஸ் பண்ணி தனியாக வைக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஏஜ் க்ரைட்டீரியாவில் என்ன வருது அப்படின்னா, எந்த
எந்த ஒரு குழந்தையும், அதாவது the child below 18 years, person below 18 years is considered to be a child. அதுதான் வந்து இங்கே ஏஜ் க்ரைட்டீரியாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் juvenile. An attempt is made at decriminalizing the juvenile in conflict with the law through the introduction of juvenile justice vote in place of juvenile court. அதாவது அந்த குழந்தை, எந்த குழந்தை ஒரு தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்கிறோமோ அந்த குழந்தைய டீக்ரிமினலைஸ் பண்ணுறாங்க, ஜுவனைலேருந்து மாற்றணும், அந்த டெலிக்வன்சிலேருந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக juvenile justice vote in place of juvenile courtல வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சைல்டு ஃப்ரெண்ட்லி போலீசிங். Child friendly policing na, there will be provision for introducing a juvenile police unit and designation of at least one police officer in each station as child friendly officer. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நிச்சயமாக ஒரு சைல்டு ஃப்ரெண்ட்லி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு அதுக்கு ஒரு தனியாக டெசிக்னேஷனே கொடுத்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்பேண்டட் கேட்டகரிஸ். It expanded the definition of a child in need of care and protection with additional categories. அதாவது எந்த குழந்தைங்களுக்கு வந்து நீட் அண்ட் ப்ரொடெக்ஷன் வேணும்னு சொன்னமோ, நம்ம ஃபஸ்ட்டே 2ஆக பிரித்தோம் இல்லையா, அதில் நீட் அண்ட் ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற குழந்தைங்களை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேட்டகரியை. யாரெல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸ் ஆஃப் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ஸ், அதாவது வார் நடக்கும்போது குழந்தைங்க தனியாக விடப்படுற குழந்தைங்க, ஒரு சிவில் கமோஷன், பப்ளிக்கில் ஏதாவது கலவரம் நடக்கும்போது, ஏதாவது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடக்கும்போது, இந்த மாதிரியாக அபேண்டன் பண்ணப்பட்ட குழந்தைங்களும் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷனில் வரக்கூடிய குழந்தைங்களாக தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்க்ளூடட் கேட்டகரிஸ். யாரெல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் சர்டன் அதர் கேட்டகரிஸ், யாரெல்லாம் வந்துட்டு எக்ஸ்க்ளூடடாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் ஃபவுண்ட் பெக்கிங், சில்ட்ரன் ஹூ லிவ் இன் ப்ராத்தல் ஆர் அன்கண்ட்ரோலபிள் சைல்டு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூடட், அதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஆஃப் அதர் சர்டன் கேட்டகரிஸ், இந்த மாதிரியாக இருக்க குழந்தைங்கள்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சைல்டு ப்ரெசன்டேஷன் ப்ராசஸ். த சைல்டு மே பி ப்ரொடியூஸ்ட் பிஃபோர் த கமிட்டி பை த போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பப்ளிக் சர்வெண்ட், சைல்டு லைன். இதாவது இந்த குழந்தைங்கள யாரெல்லாம் வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து விடலாம். இந்த குழந்தைங்க ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்ருக்காங்க, இல்லை இவங்க வந்து வேண்டாத வேலைகள் செய்கிறாங்க, அந்த மாதிரி இவங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி கேர் பண்ணுற இடங்களில் விடலாம். ஒரு பப்ளிக் சர்வெண்ட் யாராவது கொண்டு வந்து விடலாம். இல்லையா ஒரு பப்ளிக் ஸ்பிரிட்டட் சிட்டிசன், அக்கறை இருக்கிற யாரோ எந்த ஒரு சிட்டிசனாலும் கொண்டு வந்து விடலாம். ஆர் இந்த சைல்ட் லைன் நம்ம சொல்லக்கூடிய ஹெல்ப் லைன் ஆக்டிவிட்டீஸ், இவங்களை யாராவது பார்த்து கூட இந்த கோர்ட்டுக்கு இதை தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெஸ்டோரேட்டிவ் அப்ரோச்சஸ். த ஃபோக்கஸ் ஆஃப் தி நியூ லா இஸ் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த சைல்ட், விச் மீன்ஸ் ரெஸ்டோரேஷன் டு தி பேரண்ட்ஸ், அடாப்டட் பேரண்ட்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து பேரண்ட்டுக்கும், அடாப்டட் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபாஸ்டர் பேரண்ட், ஃபாஸ்டர்னா செகண்ட் மேரேஜ் பண்ண பேரண்ட் அந்த மாதிரி இருப்பாங்களே, அவங்களுக்குமே வந்துட்டு இந்த லாவில் வந்துட்டு இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஹோம் அண்ட் அடாப்டேஷன் ஏஜென்சிஸ், அடாப்ஷன் ஏஜென்சிஸ். Children home or the state and institution for orphans shall be recognized as adoption agencies for security and placement of children. Children home தான் வந்துட்டு adoption agencies வந்து செக்யூரிட்டி அண்ட் பிளேஸ்மெண்ட்காக, சில்ட்ரனுக்காக ஒரு செக்யூரிட்டி அண்ட் பிளேஸ்மெண்ட் பிளேஸாக வந்து பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த இன்ஸ்டியூஷன்லாம் ஸ்டேட்டால் நடத்தப்படுதோ அந்த ஆர்ஃபன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். நெக்ஸ்ட் போஸ்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட். போஸ்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டில் சில்ட்ரன்ஸ் ஹோம் envisaged as a temporary stay during which schemes for adoption, foster care, sponsorship and after care to be worked out. அந்த குழந்தைங்களை வந்து ஆஃப்டர் கேர் பண்ணுறதுக்கு, இல்லை யாராவது அடாப்ஷன் பண்ணிக்கிறாங்க, இல்லை யாராவது ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா அது வரைக்கும் அந்த குழந்தைங்க வந்து அந்த டெம்பரவரி ஸ்டேவாக அந்த ஹோமில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்துட்டு இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டுக்கு கீழே தான் வருது. இவங்க இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அதை கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஆக்ட். என்ன மாதிரியான அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆக்டில் இன்க்ளூட் பண்ணினாங்க, அமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக்ஷன் 3, இந்த ஆக்டோட செக்ஷன் 3ல் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் விச் ஆர் டு பி ஃபாலோட் இன் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் 2 ஆஃப் திஸ் ஆக்ட் இஸ் எக்ஸ்பேண்டட் வித் மோர் டெஃபினிஷன்ஸ். செக்ஷன் 2ல் வந்துட்டு நிறைய டெஃபினிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தட் இஸ் இப்போது ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அரெஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும், க்ரைம் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அஃபென்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும். அதாவது எந்த ஒரு வார்த்தைகள் மூலமாக கூட அந்த குழந்தைங்களுடைய மனதில் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருக்காங்க. அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னால் அந்த குழந்தைங்க பயந்துரும், இல்லை ஏதோ ஒரு தப்பு
ஒரு மென்டலாக அவங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்க, சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக சில டெஃபினிஷன்ஸ்லாம் மாற்றுறாங்க, சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரீஃப்ரேஸ் பண்ணுறாங்க. சில வேர்டுக்கு பதிலாக நாமன்க்ளேச்சர்னா நேமிங் ஆஃப் தி வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு மாற்றுறாங்க. அரெஸ்ட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அப்ரிஹென்ஷனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும், க்ரைம் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக அஃபென்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து இதில் அமெண்ட் பண்ணி அப்டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்டர் த ஆக்ட் த அஃபென்சஸ் கமிட்டட் பை ஜுவெனைல் ஆர் கேட்டகரைஸ்டு இன்டு 3 classes. ஒரு குழந்தை தப்பு பண்ணும்போது அந்த அஃபென்ஸை வந்து அந்த தப்பை வந்துட்டு 3 கிளாஸாக வந்து இங்கே பிரிக்கிறாங்க. என்ன மாதிரி அப்படின்னா பெட்டி அஃபென்சஸ், சீரியஸ் அஃபென்சஸ் அண்ட் ஹீனஸ் அஃபென்சஸ். அதாவது பெட்டி அஃபென்சஸ் அப்படின்னா எந்த தப்புக்கெல்லாம் வந்து ஜெயில் இம்ப்ரிசன்மெண்ட் வந்து அப் டு 3 years 3 years வரைக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு பெட்டி அஃபென்சஸ். அதாவது சிறிய வகையான தப்பு அந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது மினிமம் ஆஃப் பனிஷ்மெண்ட், மேக்ஸிமமே அவங்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் தண்டனை கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெட்டி அஃபென்சஸ்லேயும். நெக்ஸ்ட்டு சீரியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கும்போது இம்ப்ரிஸ்மெண்ட் பிட்வீன் 3 to 7 years. அங்கே தண்டனைகள் பார்த்தீங்கன்னா 3 to 7 years வந்து அவங்க இம்ப்ரிசன் ஆகிற மாதிரியான தண்டனைகள் வந்து சீரியஸ் அஃபென்ஸ்லேயும். நெக்ஸ்ட்டு ஹீனியஸ் அஃபென்ஸ் அப்படிங்கிறது மினிமம் பனிஷ்மெண்ட்டே வந்து இங்கே என்ன அப்படின்னா 7 years and more. ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. இப்போ பெட்டி அஃபென்ஸ் அப்படிங்கும்போது இம்ப்ரிசன்மெண்ட் 3 years, சீரியஸ் அஃபென்ஸில் 3 to 7 years இருக்கும். அது ஹீனஸ்னு ரொம்ப அஃபென்ஸு, அது வந்து ஒரு மன்னிக்க முடியாத குற்றம் அப்படிங்கும்போது மினிமமாகவே அவங்களுக்கு 7 years வந்து தண்டனை வழங்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். All the persons below the age of 18 years were put in one class under the 2000 Act. irrespective of the offense. ஸோ ஃபஸ்ட்டு 2000 ஆக்டில் என்ன பண்ணாங்க, இந்த ஆக்ட் 2000 இருக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரையுமே வந்து ஒரே இதில் தான் வச்சுருந்தாங்க. அதாவது ஒரே கிளாஸாக தான் இருந்தது. எந்த மாதிரியான பெட்டி அஃபென்ஸ் பண்ணியிருந்தாலும், சீரியஸாக பண்ணியிருந்தாலும், இல்லை ஹீனியஸாக பண்ணியிருந்தாலும் தேவர் ஆல் புட் அண்டர் ஒன் கிளாஸ். பட் 2015 வந்து இதை அமெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 குரூப்பாக வந்து பிரிச்சுட்டாங்க. அதாவது those below 18 years of age in case of petty or serious offenses and those below 16 years of age in case of heinous offenses. அதாவது ஃபஸ்ட்டு குரூப்பில் என்ன யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டி ஆர் சீரியஸ் அஃபென்ஸ் பண்ணக்கூடிய குழந்தைங்கள். அவங்க வந்து பிலோ 18 years, நம்ம சொன்ன மாதிரி 18 yearsக்கு கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க யாரெல்லாம் வந்துட்டு பெட்டி அஃபென்ஸ் ஆர் சீரியஸ் அஃபென்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிலோ 16 years of age, ஹீனஸ் ஆக்ட் பண்ணவங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்க 16 yearsக்கும் கம்மியாக இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களையும் ஃபஸ்ட் குரூப்பில் தான் வைக்கிறாங்க. This group is to be dealt with the Juvenile Justice Board constituted under this act. இந்த ஆக்டுக்கு கீழே JJB அப்படின்னு சொல்லக்கூடிய Juvenile Justice Boardனு ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து இந்த ஃபஸ்ட் குரூப் ஆஃப் பீப்புளை வந்துட்டு டீல் பண்ணுவாங்க. செகண்ட் குரூப்பில் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா who have completed 16 years of age but are now below 18 years. அதாவது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு குரூப்பில் என்ன சொன்னோம், பெட்டி அஃபென்ஸ் கமிட் பண்ணுற 18 வயசுக்குள்ளே பெட்டி அஃபென்ஸ் சீரியஸ் அஃபென்ஸ் ரெண்டுமே கமிட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அண்ட் 16 yearsக்கும் கம்மியாக இருந்து அவங்க வந்து ஹீனஸ் அஃபென்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் குரூப்பில் இருப்பாங்க. அப்போ 16லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய 16, 17, 18 அந்த ஏஜில் இருக்கக்கூடியவங்க அந்த ஹீனஸ் அஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நிர்பயா கேஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையும் வந்து செகண்ட் குரூப்பில் வைப்பாங்க. அண்ட் சச் அஃபெண்டர்ஸ் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அடல்ட், அவங்கள வந்து அடல்ட்டாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள செகண்ட் குரூப்பில் வைக்கிறாங்க. தே ஆர் டு பி கெப்ட் இன் அ பிளேஸ் ஆஃப் சேஃப்டி அன்டில் த ஏஜ் ஆஃப் 21 அண்ட் தேர் ஆஃப்டர் மே பி சென்ட் டு ஒன் அடல்ட் ஜெயில் டு கம்ப்ளீட் த ரிமைண்டர் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ அவங்க 21 ஏஜ் வரைக்கும் தனியாக சேஃப்டியாக வேற ஒரு பக்கம் வச்சுட்டு 21 ஏஜ்க்கு அப்புறம் தே வில் பி சென்ட் டு அ நார்மல் அடல்ட் ஜெயில் டு ஹாவ் தயர் பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 குரூப்பாக தான் வந்துட்டு அவங்க பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி ஆக்ட். இந்த ஆக்ட் வந்து எப்படி அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா த ஜுவெனைல் ஜஸ்டிஸ் கேர் ஆக்ட் 2015 ஹோல்ட்ஸ் அன் ஓவர் ரைடிங் எஃபெக்ட் ஓவர் அதர் எக்ஸிஸ்டிங் லாஸ் கன்சர்னிங் சில்ட்ரன். அதாவது குழந்தைங்கள் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு லாவாக இருந்தாலும் அந்த லாக்கு எல்லாருக்கும் ஒரு பாஸ் மாதிரி தான் இந்த வந்துட்டு ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஓகேங்களா, ஒரு ஹீரோ மாதிரி, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. ஸோ இதுதான் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டு போகும். ஃபைனலாக வந்து இந்த ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்துட்டு கரெக்ட். அந்த மாதிரி this means that when there is a conflict between the provisions of this act and any other law currently in force, the act's rules and principles takes precedence. அதுதான் சொன்னோம். இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லாவ்லையும் இப்போ இந்த ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயமும் ஏதாவது 1-2 கான்ஃப்ளிக்ட் ஆகுது, இந்த லாவில் வந்துட்டு 16 yearsன்னு சொல்லியிருக்காங்க, அந்த லாவில் வந்து 18 yearsன்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்லாம் இருந்துச்சு, ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா, ஒரு கான்ட்ராவர்சி வருதுன்னா ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க.
குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஜுவெனல் ஜஸ்டிஸ் ஆக்டில் என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு ஃபைனல் வெர்ஷனாக வரும். ஸோ அதுதான் வந்துட்டு இதனுடைய ஓவர் ரைடிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன் மேட்டர்ஸ் ரிலேட்டட் டு சில்ட்ரன் இன் நீட் கேர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆர் சில்ட்ரன் இன் கான்ஃப்ளிக்ட் வித் லா, த ஆக்ட் ப்ரொவிஷன் ப்ரிவைல் அண்ட் என்ஷூரிங் கன்சிஸ்டன்ட் ப்ரியாரிட்டைஸ்ட் அப்ரோச் சேஃப்கார்டிங் சில்ட்ரன்ஸ் ரைட் அண்ட் வெல்ஃபேர். ஸோ ஒரு சில்ட்ரனோட ரைட்டையும் வெல்ஃபேரையும் பாதுகாக்கிறது தான் இந்த ஆக்டோட ப்ரியாரிட்டைசிங் ஒரு விஷயமா இருக்கிறதுனால சில்ட்ரனை பொறுத்த வரைக்கும் அது ப்ரொடெக்ஷன் வாங்குகிற சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, கான்ஃப்ளிக்டில் இருக்கிற சில்ட்ரனாக இருந்தாலும் சரி, இந்த ஆக்டில் இருக்கக்கூடியது தான் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரைட்ஸ் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. இது வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். இன்கேஸ் நீங்கள் சர்வ சிக்ஷா அபியான் மாதிரி ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருந்தீங்க கண்டெம்பரரியில் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ 86th amendment to the Indian Constitution has heralded the Right to Education Act 2009, giving the legal frame to Article 45 under the directive principle. This act is implemented from 1st April 2010. 2009 இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க, பட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 2010 1st April இருந்து தான். இந்த ஆக்டில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆல் சில்ட்ரன்ஸ் ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6 to 14 ஹேவ் ரைட் டு ரிசீவ் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கண்டிப்பாக கிடைச்சாகணும். அதுக்கான முழு ரைட்ஸும் வந்து அவங்களுக்கு இருக்குது. Children who could not continue their studies are eligible to join their standard appropriate to the age after getting appropriate special training. In case அவங்களால 6 to 14 இயர்ஸில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா, அவங்க எந்த ஏஜில் வந்து ஜாயின் பண்ணுறாங்களோ அப்போ அந்த எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கணுமோ அந்த ஸ்டாண்டர்டில் அவங்க டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் மாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிப்பாங்க. Children have the right to leave one school and join other school. This provision is applicable only within government and aided school. அதாவது ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்கே கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா அவங்க வேறு எந்த ஸ்கூலில் வேணாலும் போயிட்டு மிட் டேர்ம்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அட்மிஷன் போகிறதுக்கு நெக்ஸ்ட் அகடமிக் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. பட் இட் இஸ் applicable only for government and aided schools மட்டும்தான் applicable ஆகும். It is the responsibility of the government and local bodies to establish schools in the neighborhood of peoples which do not have schools where there 3 years of passing this act. இந்த ஆக்ட் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம், தட் இஸ் 2009 இந்த ஆக்ட் வந்து 2010 வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ 2013 3 இயர்ஸில் இந்த குழந்தைங்களுக்கு தேவையான நெய்பர்ஹுட்டில் சர்டன் கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஸ்கூல்ஸ் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட்டும் லோக்கல் செல்ஃப் பாடிஸும் வந்துட்டு அங்கே ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதும் இதோடைய ஃபீச்சர்ஸ் தான். ஃபண்டிங் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் திஸ் ஆக்ட், that is not app, that is act. Funding for implementing this act is the responsibility of the central and state government. In the act ஃபண்டிங் பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அண்ட் வீக்கர் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இன் மேட்டர் ஆஃப் அட்மிட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூல். அதாவது ஒதுக்கப்பட்ட சமூகத்தினர் அப்படின்னு சொல்லி யாரையும் எந்த குழந்தையும் வந்துட்டு ஸ்கூல் அட்மிஷன் பண்ணாமல் இருக்கக்கூடாது. எல்லா குழந்தைங்களுக்குமே ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கணும். தட் இஸ் கூடாது. எவ்ரி சைல்ட் ஷுட் பி அஷ்யூர்ட் ஆஃப் குவாலிட்டி எஜுகேஷன். எல்லாருக்குமே நிச்சயமாக குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும். அண்ட் ட்ரைனிங் ஆஃப் டீச்சர்ஸ், ப்ரிப்பரேஷன் ஆஃப் கரிக்குலம், சப்ஜெக்ட் கண்டென்ட் ஷுட் பி ரெடி ஃபார் இம்ப்ளிமெண்டிங் த ஆக்ட் வித் இன் த டைம் ஃப்ரேம். கொடுத்துருக்க டைம் ஃப்ரேம்குள்ளே அந்த ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டீச்சர்ஸ், கரிக்குலம், சிலபஸ் எல்லாமே வந்துட்டு ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிமாண்டிங் கேபிட்டேஷன் ஃபீஸ் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் லா. ஸோ டிமாண்டிங் கேபிட்டேஷன் ஃபீ, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் டிமாண்டிங் கேபிட்டேஷன் ஃபீ இஸ் அண்ட் பனிஷபிள் அண்டர் லா, கிரிமினல் அஃபென்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. பட் வெளியில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. No screening test either for the child or the parent should be conducted. எந்த ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு நடத்தக்கூடாது. No birth certificates to be asked. அதாவது ஏஜ் ப்ரூவ் பண்ணுறதுக்காக பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண சொல்லக்கூடாது. And no child should held back or sent out for completing before completing his elementary education. எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் ஸ்கூல்லேருந்து பாதியில் எந்த குழந்தையும் டிஸ்கண்டினியூ பண்ணி அனுப்பக்கூடாது. No private school should be started without the approval of government or authorized agencies. Government approval authorized agencies approval இல்லாமல் எந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸும் அந்த சுற்றுவட்ட ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் பெர்மிஷன் அண்ட் ரெகக்னேஷன் ஷுட் நாட் பி கிராண்டட் டு ஸ்கூல்ஸ் விச் டு நாட் ஹவ் ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ். ப்ரிஸ்கிரைப்டு ஸ்டாண்டர்ட்ஸ், கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு அவங்க பெர்மிஷன்ஸ் கொடுக்கக்கூடாது. அண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி ஷுட் பி ஃபார்ம்ட் இன் சச் அ வே தட் 3/4 of them are parents and half of the members are women. And this committee will prepare developmental plans for ஸ்கூல்ஸ். அதாவது ஸ்கூல் கமிட்டி, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி, இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் லாஸ்ட் யூனிட்டில்.
ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணணும். அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் 3/4 ஆஃப் தெம் வந்துட்டு பேரண்ட்டாக இருக்கணும். அந்த 3/4 வந்து ஹாஃப் வந்து விமனாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அந்த கமிட்டி தான் வந்து டெவலப்மெண்ட் பிளான்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டோட சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வித் திஸ் நம்ம ஜுவெனைல் டெலிக்வென்சி, ஜுவெனைல் ஜஸ்டிஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் இது 3 முடிச்சிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இன்னும் இதில் கவர் பண்ண வேண்டிய டாபிக்ஸ் நிறையா இருக்குது. மீட் யூ சூன் இன் நெக்ஸ்ட் வீடியோ.